ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பிரவீன் உத்ராத்தில் பேப்பர் 2ல் வரக்கூடிய 15 மார்க் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th ஒன். இது காவியக்கி பரிபாஷா और விபாக் அப்படின்ற செகண்ட் டாபிக் கீழே இந்த 10th கொஷின் வருது. மகாகாவியக்கா பரீட்சை, இது ஆல்ரெடி நம்ம 9th கொஷின்லேயே இதுக்கான மீனிங் பார்த்தோம். மகாகாவியம்னா என்ன அப்படின்றது. बंधु की दृष्टि से श्रव्य काव्य के दो भेद है. सो இதுல காவியத்துல ரெண்டு பார்த்தோம் இல்லையா, ஸ்ரவ்ய காவிய இன்னொன்னு திருஷ்ய காவிய. சோ ரெண்டு பார்த்தோம். இதுல இந்த பந்து கி திருஷ்டி சே அந்த பாண்டிங்னு பார்க்கும்போது, இந்த மகாகாவியத்துல அந்த பாண்டிங்னு பார்க்கும்போது, அதோட கனெக்ஷன் பார்க்கும்போது இந்த ஸ்ரவ்ய காவியத்தை ரெண்டு வகையா ஸ்பிளிட் பண்றாங்க. பிரபந்த், இன்னொன்னு வந்து முக்த. சோ இந்த ஸ்ரவ்ய காவிய திருஷ்ய காவியம் அப்படின்னா என்ன மீனிங்ன்றது தனித்தனியாவே நம்ம முன்னாடி வர கொஸ்டின் ஆன்சர்ஸ்ல படிச்சிருக்கோம். இதுக்கான மீனிங் வேணுன்றவங்க அதுக்கான வீடியோஸ் ரெஃபர் பண்ணி மீனிங் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதுவே ஏற்கனவே பெரிய டாபிக். ஸோ ஒரு டாபிக் திருப்பி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது டைம் நிறைய ஆகும். ஸோ இதுவுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பிரபந்தனா என்ன, முக்து காவியனா என்னன்றதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் டீட்டெயிலா. பிரபந்த காவியக்கே பத்தியோக்கே பீச் மேம் தாரதமிய ரகத்தாகை, அதாவது இந்த பிரபந்த காவியத்தினுடைய பேராகிராஃப்க்கு இடையில ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். ஜெய்சே, ஸோ ஜெய்சேனா எக்ஸாம்பிள் என்னன்னா ராமச்சரித்திரமானஸ், காமாயணி, ஆதி, இது ரெண்டுத்திலுமே அதுக்கான குவாலிட்டி இருக்கு. முக்த காவியக்கே பத்தியோங்கி பீச் மேம், ஸோ அந்த முக்த காவியன்ற முக்த காவியத்துல அந்த பேராகிராஃப் இடையில தாரதமிய நகிரகத்தா அந்த சீக்வன்ஸ் வந்து இருக்காது. ஜெய்சே, கபீர் கே தோஹே, சூரதாஸ் கே பத்து, ஆதி, இது ரெண்டுமே அதுக்கான எக்ஸாம்பிள். ஸ்பூட் கவிதாயை முக்த ஹோத்தி ஹே, ஸ்பூட் கவிதாயின்னு ஆல்ரெடி நம்ம என்னன்னு பார்த்துக்கோம், இடி கவிதைகள் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதாவது ஒரு கருத்தை மென்ஷன் பண்ணி குறிப்பிட்டு சொல்றதுக்காக எழுதப்படுற கவிதைகள், அதாவது மற்றவங்களுக்கு அதை புரிய வைக்கிறதுக்காக அதோட இம்பார்ட்டன்ஸ். மகாகாவிய அவர் கண்டு காவிய, ஸோ இதுலயும் ஆல்ரெடி நம்ம இதை பார்த்துருக்கோம். மகாகாவியனா என்ன, கண்டு காவியனா என்னன்றதும் பார்த்துருக்கோம். இந்த 9th கொஸ்டின் படிச்சுட்டு உங்களுக்கு இது ஈஸியா இருக்கும். திருப்பி நீங்க படிக்க வேண்டிய நெசசிட்டி இருக்காது. மகாகாவியர் கண்டு காவிய, ஸோ இதுல பிரபந்த காவியக்கு தோ பேத் ஹோத்தி ஹை. இந்த மகாகாவியம்ன்றது இந்த பிரபந்த காவியன்ற டாபிக்கு கீழே வருது. அது என்னவா பிரிச்சிருக்காங்க, மகாகாவிய கண்டு காவிய. ஸோ இது எதனுடைய பிரிவு, பிரபந்த காவியத்தினுடைய பிரிவு. மகாகாவிய ஆக்கார் மே படா ஹை, ஸோ இந்த மகாகாவியம்ன்றது சைஸ்ல எப்பவுமே பெருசா இருக்கும். ஏன்னா இது மிகப்பெரிய காவியம் இல்லையா. உஸ்மே ஜீவன் கி அநேக ரூபத்தா கே சாத் பூரே ஜீவன் கா சித்ரன் கியா ஜாத்தா ஹை. இது நம்ம வாழ்க்கையில இருக்கிற பலவித வடிவங்கள், பல மனிதர்கள், பல கேரக்டர்ஸ் இருக்காங்களே, அவங்களோட சேர்ந்து பூரி ஜீவன் கா சித்திரன், நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களை பத்தினா அவங்களோட வாழ்க்கை வரலாற்றையே, அந்த பர்சன்ஸை வச்சு அந்த வாழ்க்கை வரலாற்றையே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்களாம். இஸ்மே பாத்ரோம் கி சங்கியா பி அதிக் ஹோத்தி ஹை, இதுல நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ், அதுதான் பாத்ரோம் கி சங்கியானா நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து நிறைய இருக்கும். ராமச்சரித்திரமானஸ், காமாயணி, சாகேத் ஆதி ஹிந்தி கே மகாகாவிய ஹை, இது வந்து தனி டாபிக். ராமச்சரித்திரமானஸ், காமாயணி, சாகேத், இது மூணுமே ஹிந்தியில இருக்கிற மிகப்பெரிய காவியங்கள். பாரதிய சாகித்ய கே இதிஹாஸ் மேம் பிரபந்த காவியம் கா விசேஷ மகத்துவ ஹோத்தா ஹை, அது இந்த பாரதிய சாகித்யனா அந்த நம்மளோட இந்திய இலக்கியத்துல, இந்திய இலக்கிய வரலாற்றுல பிரபந்த காவியம்ன்றதுதான் ரொம்ப ஸ்பெஷலான இடத்தை பிடிச்சிருக்கு. மகாகாவிய பிரபந்த காவிய கா ஏக் மகத்துவபூர்ண அங்க் ஹை, அந்த அந்த மகாகாவியன்றது இந்த பிரபந்த காவியத்துல ஒரு தனி ஸ்பெஷலான இடத்தையே அதுக்குன்னு வச்சிருக்கு. அதுதான் மகத்துவபூர்ண அங்குன்னு, அதுக்குன்னு ஒரு தனி இடத்தை வந்து அது வச்சிருக்கு பிரபந்த காவியத்துல. அது ஒரு பாட்டு, அங்கு அப்படின்னா பாட்டுன்னு சொல்றாங்க. இதுல இந்த பிரபந்த காவியத்துல மகாகாவியம்ன்றது ஒரு பகுதி. பிராச்சீன் கால்சே மகாகாவியக்கா பிரபுத்துவ ரஹாஹே, அந்த காலத்து பிராச்சீன் காலம், அந்த ஏன்ஷியன்ட் டைம்லயே மகாகாவியம்ன்றது ஒரு பெரிய இம்பாக்டே வச்சிருந்தது. மகாகாவிய பிரபுத்துவம்னா மெயினா இருந்துச்சு. மகாகாவிய சர்க்குபத்த ஹோத்தாஹே, அது மட்டும் இல்லாம அந்த மகாகாவியம் வந்து அந்த நிறைய சாப்டர்ஸ் அதுல வந்து இருக்கு, அதாவது நிறைய பார்ட்ஸ். उसका नायक उच्च कुल का और धीरोदात्त गुणों से युक्त होता है. ஸோ இதுல இந்த உஸ்கா நாயக்னர் அவங்களுடைய நாயகன், அதுல வர கேரக்டர்ஸ், ஹீரோ எப்படியுமே எப்படி இருப்பாரு, உச்ச குல உயர்ந்த குலத்தை சேர்ந்தவராகவும், தீரோதாத்த அப்படின்னா வீரம் நிறைந்த வீர குணங்கள் நிறைந்தவனாகவும் இருப்பானு.
महाकाव्य में प्रकृति वर्णन और मंगलाचरण आदि भी पाया जाता है. அது மட்டும் இல்லாம மகாகாவியத்துல இயற்கை வர்ணனும் இருக்கும், அந்த மங்களாச்சரணம் அந்த வாழ்த்து பாடல்ன்றதும் ஒன்றும் இருக்கும். இது எல்லாமே நம்ம 9th क्वेश्चनல படிச்சிருக்கோம். वह एक சந்தோபத்த ரச்சனா है. சோ அதனால அது மட்டும் இல்லாம இந்த மகாகாவியம் என்றது சந்தோபத்த அப்படின்னா சந்து, நிறைய சந்து வந்து அதுல பயன்படுத்திருப்பாங்களாம். அதான் சந்தோபத்தனா சந்து நிறைந்தது. அந்த படைப்புகள்ல ஃபுல்லா வந்து சந்துனா அணின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அணிகள் நிறைய வந்து அதுல குறிப்பிட்டிருப்பாங்களாம். மனுஷக்கு ஆதர்ஷ குணம் கோ திக்கானா உஸ்கா பிரமுக உத்தேச ஹோதா ஹை. சோ மனிதனுடைய ஒரு உயர்ந்த குணங்களை காமிக்கிறது தான் உஸ்கா பிரமுக. உஸ்கானா அந்த மகாகாவியத்தினுடைய மெயின் அப்ஜெக்டிவே அதுதானா. ஒரு மகாகாவியம்னால என்ன அர்த்தம், அதுல அந்த உயர்ந்த குணங்கள் நிறைந்தவர்களை பற்றியான விஷயங்களை நிறைய காமிப்பாங்களாம். விஷய பிரதான் ரச்சனா ஹை. அது மட்டும் இல்லாம இது ஒரு விஷய பிரதான் அப்படின்னா கான்செப்ட், ஒரு தீம் வந்து மெயின் பண்ணி தான் இதுல இருக்குமோ. சம்ஸ்கிருத்துக்கே மகாகாவிய. சோ சம்ஸ்கிருத், சோ இதுல என்னன்னா प्राचीन महाकाव्यों में 3 ग्रंथ बहुत प्रसिद्ध है. அந்த காலத்துல, அதாவது பிராச்சீன் மகாகாவியம்னா அந்த காலத்து மகாகாவியங்கள் எல்லாம் 3 கிரந்த் இந்த 3 புத்தகங்கள், அதாவது 3 புக்ஸ் வந்து பகூத் பிரசித்த, ரொம்ப ஃபேமஸா இருந்ததாம். எந்தெந்த புக் அப்படின்னா ஸ்ரீ ஹர்ஷிக்ருத் நைஷத் சரித், மாத் கிருத் சிசுபால் வத், பாரவி கிருத் கிராதார்ஜுனியம். இது சேர்த்து படிக்கணும். கிராதா அர்ஜுன் அப்படின்னு சேர்றதுதான் கிராதார்ஜுனியம் அப்படின்னு சேர்த்து படிக்கிறாங்க. ஓகேவா? அதாவது கிராத் அப்படின்றது பிரிச்சுக்கணும் அதுல. சோ இந்த 3 புக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸா இருந்தது அப்ப இருக்கிற மகாகாவியங்கள்ல. இதுல இது ஒண்ணு சொல்லியிருக்காங்க. அதாவது இது ஒண்ணுலயும் எது வந்து மெயின் கான்செப்டா இருந்தது அப்படின்னா ஸ்ரீ ஹர்ஷ்ன்றது இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து நேம். அதாவது இந்த புக் எழுதுறவங்களோட நேமோட சேர்ந்துதான் புக்கு பேரும் கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த கிருத் சிசுபால் வத்ன்றது மாதன்றவர் எழுதினாரு. அதே மாதிரி கிராதார்ஜுனியம்ன்றது பாரவின்றவர் எழுதினது. ஸ்ரீ ஹர்ஷ से लिखे गए नैषद चरित्र नामक महाकाव्य में राजा नल का सचिव चरित्र चित्रण किया गया है. அது இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு இல்லையா, இதுல இந்த ஸ்ரீ ஹர்ஷன்றவரு அவரால் எழுதப்பட்ட நைஷத் சரித், அதுதான் நைஷத் சரித்ன்ற ஒரு மகா காவியம். வந்து மகா காவியத்துல ராஜா நல் அப்படின்றவருடைய சச்சீவ் சித்ரன், அவருடைய வாழ்க்கை வரலாறு ஃபுல்லா அதுல சொல்லப்பட்டிருந்தது, உயிரோட்டமா சொல்லப்பட்டிருந்தது. நெக்ஸ்ட் மாதசே லிகே கயே, இந்த மாதால எழுதப்பட்ட அந்த சிசுபால் வத், மாதசே லிகே கயே சிசுபால் வத் நாயக் மகாகாவியமே. சோ அதுல வந்து எதை பத்தி மெயினா இருக்குன்னா யுதிஷ்டருக்கு ராஜசூஸ் யக்ஞமே, அதாவது யுதிஷ்டருடைய அந்த ராஜதந்திர வலையில சிசுபால்கே வத்துக்கு, சிசுபால் அந்த குழந்தை வந்து வதம் பண்றது, அதனுடைய கதையை வந்து சச்சீவ் வர்ணன். நெக்ஸ்ட் பாரவிசை லிக்கே கையே, அதாவது பாரவியால் எழுதப்பட்ட அந்த கிராதார்ஜுனியம் நாமக் மகாகாவியமே. சோ அந்த கிராதார்ஜுனியம் என்ற பேருள்ள அந்த காவியத்துல அர்ஜுன் और கிராத் வேஷ்தாரி பகவான் சிவ்ஜி கே யுத்த. சோ அதனால்தான் அந்த பேரே. அர்ஜுனும் அந்த கிராத் வேஷதாரியான அந்த சிவன் 2 பேருடைய யுத்தத்தை குறிப்பிடுறதுனால அந்த 2 பேரையும் சேர்த்து கிராத் அர்ஜுன் அப்படின்ற பேர்ல வந்து அந்த புக்கு பேரே கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேவா? அதாவது அர்ஜுனும் அந்த கிராத் வேஷதாரி பகவான் சிவ்ஜி, அவங்க 2 பேரோட இதை சேர்த்து ஒரு புக்கோட பேரா மாத்திட்டு இருக்காங்க. அதுதான் அந்த கதையில அர்ஜுன் और கிராத் வேஷதாரி பகவான் சிவ்ஜி கே யுத்த. இவங்க அர்ஜுனுக்கும் அந்த சிவபெருமானுக்கும் நடுவுல நடக்கிற யுத்தம். और अर्जुन का शिवजी से पाशुपतास्त्र की प्राप्ति करना. அதாவது அர்ஜுன் வந்து சிவ்ஜி நேரம் சிவபெருமான் கிட்ட வாங்கின அந்த பாசுபதாஸ்திர, அந்த ஒரு அஸ்திரம், எதிரிகளை கொல்லக்கூடிய ஒரு அஸ்திரம். அது அந்த அஸ்திரத்தை பிராப்தி கர்ணா, அது எப்படி வாங்கினாரு, ஆதிகா சச்சீவன், அதை பத்தியான ஒரு விரிவான விளக்கத்தை வந்து இதுல கொடுத்திருக்கிறாரு. லைவா நமக்கு வந்து அதுல சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் கால் விபாஜன் और மகாகாவிய का रूप. கால் விபாஜன் அப்படின்னா அந்த காலத்தை வந்து பிரிக்கிறது, அதனோட டிவிஷன்ஸ்.
அந்த பீரியட்ஸோட டிவிஷன்ஸ். அவர் மகாகாவிய ரூபம், அந்த மகாகாவியம் வந்து அப்ப எப்படி இருந்துச்சு, ஒவ்வொரு காலத்திலயும் அந்த மகாகாவியம் வந்து எப்படி இருந்துச்சு. ஹிந்தி சாகித்ய கா இதிஹாஸ் 3 காலம் में विभाजित है. அந்த ஹிந்தி இலக்கியத்துல இருக்கிற அந்த இந்தி இலக்கிய வரலாறு வந்து 3 பீரியட்ஸா வந்து பிரிச்சிருந்தாங்க, 3 காலங்களாக பிரிச்சிருந்தாங்க. எப்படி அப்படின்னா, ஒண்ணு ஆதிகால், அப்படி இல்லைன்னா அது வீரகாத்த கால்னு சொல்றாங்க. ஆதிகால் அல்லது வீரகாத்த கால், மத்திய கால் யா பக்தி கால், ஆதுனிக் கால் யா கத்திய கால். ஸோ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் வந்து இதை பிரிச்சிருக்காங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, இந்த ஆதிகால் या वीरगाथा काल की विशेषताएं. आदिकाल में प्रबंध और मुक्त रचनाएं पाई जाती हैं. அந்த ஆதிகால்ல மெயினா எது இருந்துச்சான், பிரபந்த, அதாவது வீரகாத்த கால்னு சொல்றது. ஆதிகால்னா வீரகாத்த கால். சோ அப்போ அந்த பிரபந்த ஒரு முக்த ரச்சனாயங், இந்த ரெண்டு படைப்புகளும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்துச்சு. வீரகாத்த கால் கே கவி ராஜாஸ்ரித் தே, அதாவது இந்த வீரகாத்த காலனுடைய கவிஞர் யாரு அப்படின்னா ராஜாஸ்ரித் தே. அத உன்கி ரச்சனாயங், அது மட்டும் இல்லாம மோஸ்ட்லி அவருடைய படைப்புகள்ல உன்கி ரச்சனாயங் பி ராஜாஸ்ரித் ஹி தே, அதாவது முக்கியமா அவர் வந்து நிறைய ராஜாக்களுடைய வீரத்தை பத்தி தான் நிறைய வந்து அவருடைய கவிதைகள்ல வந்து சொல்லியிருப்பாராம். அதனாலதான் அது பேரே வந்து அந்த அவருடைய படைப்புகள் எல்லாமே ராஜாஸ்ரித் அப்படின்னு வந்து சொல்றாங்களாம். அதுல வீரகாத்தாக்கால், அதனாலதான் அது வீரகாத்தாக்கால். எல்லா ராஜாக்களுடைய வீரத்தை பத்தியான விரிவு வந்து அதுல இருக்கும். உன்கா நாராத்தா ஜிஸ்கா கானா உஸ்கா கானா உண்மை ராஷ்டிரிய பாவனாத்தி. அவருடைய இந்த ஜிஸ்கா கானா உஸ்கா கானா அப்படின்ற அவருடைய படைப்புல ராஷ்டிரிய பாவனா, ஒரு தேசத்தை பத்தியான உணர்வு, தேச உணர்வு வந்து அதுல விளக்கப்பட்டிருந்தது. इसलिए वे अपने आश्रय दाता के साथ युद्ध क्षेत्र में मौजूद रहते थे. அதனால்தான் அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய அந்த ஆஸ்திரேதாத்தனை அடைக்கலம் கொடுக்குறாங்க இல்லையா, ஆஸ்திரேதாத்தா கே சாத், தன்னோட அடைக்கலம் கொடுப்பவரோட சேர்ந்து யுத்த களத்துல மௌசூத் ரஹதே தே, ரொம்ப வலிமை உள்ளவனா இருந்தாங்களாம். வே யுத்தோம் கா ஆங்கோங் தேக்கா வர்ணன் கர்த்தே ஹே, அவங்க அந்த யுத்தோம் கா ஆங்கோங், அந்த யுத்தம்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான வருணனையும் இதுல கொடுத்திருந்தாங்களாம். அதாவது அந்த யுத்த களம் எப்படி இருக்கும். हिंदी के प्रथम महाकाव्य होने का श्रेय चंद्रबरदाई रचित பிருத்திவிராஜ், அதாவது ஹிந்தியில ஒரு முதல் மகாகாவியம் உருவாவதற்கான முயற்சியை வந்து யார் எடுத்தா அப்படின்னா சந்திரபரதாயின்றவர் எடுத்தாரு. எப்படி அப்படின்னா, அவரால் படைக்கப்பட்ட ரச்சித் அப்படின்னா அவரால் படைக்கப்பட்ட அந்த பிருத்திவிராஜ் ராசோ அப்படின்ற ஒரு புக்கு. பிருத்திவிராஜ் ராசோக்கோ தியா ஜாத்தா ஹை. ஸோ அந்த பிருத்திவிராஜ் ராசோன்ற புக்ல சந்திரபரதாயி என்ன பண்ணிருக்காரு, ஒரு முதல் மகா காவியத்தை உருவாக்கி இருக்காரு. இஸ்கே அலாவா, ஸோ அது மட்டும் இல்லாம குமான் ராசோ, பீசலதேவ் ராசோ ஆதி மகாகாவிய பி இசி கால்மே ரச்சே கயே. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த 2 காவியங்களும், அதுதான் குமான் ராசோ பீசலதேவ் ராசோ, இப்ப இது ரெண்டுமே வந்து அந்த காலத்து மகாகாவியமா இருந்துச்சு. நெக்ஸ்ட் மத்திய கால் யா பக்தி கால் கி விசேஷதாயி. இதுல பக்தி கால்ல நமக்கு என்ன புரியுது, நம்மளுடைய பக்திய பத்தியான விளக்கம். சோ அப்பத்திய பக்தி வந்து எப்படி இருந்துச்சு, அதுதான் மத்திய கால். பக்தி கால் கி மோட்டே தௌர் பர் 2 தாராயங் பனி ஹை. சோ அந்த பக்தி கால்ல இருக்கிற அந்த மிகப்பெரிய அந்த பிரிவினை இருக்கு இல்லையா, சோ அதாவது அந்த மெத்தட மோட்டே தௌரை பர், சோ அதனுடைய அந்த மிகப்பெரிய கண்டக்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ அதப்படி 2 தாராயங், 2 பிரான்ச்சஸ் அதை வந்து ஆக்சுவலி பிரிக்கிறாங்களாம். அந்த பக்தி காலத்தையே 2 பிரிவா பிரிக்கிறாங்க. ஒண்ணு எப்படின்னா, ஏன்னா அது வந்து மிகப்பெரிய பீரியட், நிர்குண பக்தி தாரா சகுண பக்தி தாரா. ஓகேவா. ஸோ நிர்குண அப்படின்றது கடவுள் இல்லை, அதாவது கடவுள் அப்படின்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு விஷயங்களை வந்து அவங்க வந்து பின்பற்றுறது. சகுன அப்படின்றது கடவுள் வழி பின்பற்றது, கடவுள் மேல நம்பிக்கை. இது கடவுள் மேல் நம்பிக்கை இல்லாதவங்க. நிர்குண பக்தி தாராக்கி 2 ஷாக்காயிங் பனி யதா, அதாவது இந்த நிர்குண பக்தி தாராவையுமே வந்து 2 விதமா பிரிக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, ஞானாஸ்ரீ மார்க், அதாவது அறிவுன்னு சொல்றாங்க இல்லையா, சோ அறிவை மட்டுமே நம்புறது. இன்னொன்னு பிரேமாஸ்ரீ, அடுத்தது அன்பு வழி. இது 2 தான் உண்மையான கடவுள் அப்படின்றது இவங்களுடைய கருத்து. நெக்ஸ்ட் சகுனான்றதும் 2 விதமா பிரிச்சிருக்காங்க. வைசேகி சகுன பக்தி தாராக்கி பி 2 ஷாக்காயிங் பனி.
ஸோ அந்த சகுன பக்தி தாராவையும் 2 விதமா பிரிக்கிறாங்க. அது நான் என்னன்னு சொன்னேன், கடவுள் இல்லையா? அப்ப ராம பக்தி ஷாக்கா, கிருஷ்ண பக்தி ஷாக்கா அப்படின்னு 2 விதமா பிரிச்சிருக்காங்க. ஸோ கிருஷ்ணரை வணங்குறவங்க, ராமரை வணங்குறவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இங்க உங்களுக்கு ஃப்ளோ சார்ட்டா கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளா நீங்க எக்ஸாம்ல எழுதும்போது ஒண்ணு மேல இருக்கிறது எழுதலாம், அப்படி இல்லைன்னா இந்த ஃப்ளோ சார்ட் போடலாம். எது உங்களுக்கு ஈஸியா இருக்குமோ, எக்ஸாம்ல டைம் சேவ் ஆகுமோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது ஞானாஸ்ரீ மார்க் அப்படின்னா அந்த அறிவு வழியில பிரமுக ரச்சனாக்கார் தே, மெயின் படைப்பாளர் யாரு அப்படின்னா, அதாவது அந்த இந்த வகையில அந்த ஞானாஸ்ரீ மார்க்ல மிகப்பெரிய மெயின் ரச்சனாக்கார் யாரு அப்படின்னா கபீர்தாஸ். அதே போல இந்த பிரேமாஸ்ரீ மார்க்ல யாருன்னு பாத்தீங்கன்னா பிரமுக ரச்சனாக்காரு மலிக் முஹம்மத் ஜாயசி. நெக்ஸ்ட் ராமபக்தி ஷாக்காக்கே பிரமுக கவி, அந்த ராமபக்தி ஷாக்காவுடைய மெயின் போயட் யார் அப்படின்னா துளசிதாஸ். கிருஷ்ண பக்தி ஷாக்காக்கே பிரமுக கவி சூர்தாஸ். ஓகேவா? இது எல்லாமே அந்தந்த பிரிவினுடைய மெயின் கவிஞர்கள் யாரு அப்படின்றதான் இதுல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஞானஸ்ரீ மார்க்குக்கு கபீர்தாஸ், பிரேமாஸ்ரீ மார்க்குக்கு ஜாயசி, ராமபக்தி ஷாக்காக்கு துளசிதாஸ், கிருஷ்ண பக்தி ஷாக்காக்கு சூர்தாஸ். நெக்ஸ்ட் இதுல ஞானஸ்ரீ ஷாக்காக்கே கவியோ நெசிர் முக்த ரச்சனாயின் கி, இதுல இந்த ஞானஸ்ரீ ஷாக்கா இருக்கு இல்லையா, அந்த கவிஞர்கள் எல்லாமே மோஸ்ட்லி சிர்ஃப் ஒன்லி முக்த ரச்சனாயிங், அந்த முக்த ரச்சனாயிங் அந்த விதமான காவியங்கள்ல தான் எழுதுறாங்க. பிரேமாஸ்ரீ ஷாக்காக்கே கவியோங்னே மகாகாவியக்கே ரச்சனாயங்கி, பிரேமாஸ்ரீ ஷாக்காவை சேர்ந்த கவிஞர்கள் எல்லாமே அந்த மகாகாவியங்களை மகாகாவிய நூல்களை எழுதுறாங்களாம். எக்ஸாம்பிள் என்னென்னது நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கோ. உதாரணம் பத்மாவத், மிருகாவதி. அடுத்தது ராமபக்தி ஷாக்கைக்கே கவியோங்னே, இந்த ராமபக்தி ஷாக்காவை சேர்ந்த கவிஞர்கள் எல்லாருமே மகாகாவியக்கே ரச்சனாக்கி, ஸோ இவங்களும் மகாகாவியங்களை தான் எழுதுறாங்க. இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நம்ம மகாகாவியங்கள் ஒரு சில நேம்ஸ் பார்த்திருக்கோம், அதையே கூட நீங்க எழுதிடலாம். ராமச்சரித்திரமானஸ், ராமச்சந்திரிகா. அடுத்தது கிருஷ்ண பக்தி ஷாக்காக்கே கவியோங்னே, ஸோ கிருஷ்ண பக்தி ஷாக்காவோட கவிஞர்கள் எல்லாமே பதோங்கி ரச்சனாக்கி, பத்தோங்னா அப்படின்னு பேராகிராஃப் கண்டு காவியம் மாதிரி கொடுக்கறது. ஓகேவா? அது கிருஷ்ண பக்தி. நெக்ஸ்ட் லாஸ்ட் பார்ட் வந்து ஆதுனிக் கால் யா கத்திய கால் கி விசேஷதாயங். ஸோ இப்போ அந்த ரீசன்ட் மாடர்ன் பீரியட் இருக்கு இல்லையா, ஸோ அதுல அந்த மகாகாவியத்தினுடைய ஸ்பெஷல் என்ன? आधुनिक काल में भारतेंदु हरिश्चंद्र युग और द्विवेदी युग में सिर्फ मुक्तक रचनाएं ही की गई. அதாவது இப்ப இருக்க இந்த மாடர்ன் பீரியட்ல இந்த பாரதேந்து ஹரிச்சந்திரனுடைய யுக்னா அவருடைய பீரியட்லயும் அண்ட் திவேதி பீரியட்லயுமே சிர்ஃப் ஒன்லி முக்த ரச்சனாயங், முக்த பேஸ் பண்ணி தான், அந்த முக்துன்ற கவிதைகள் பேஸ் பண்ணி தான் அந்த படைப்புகள் எல்லாமே இருந்தது. மெத்தட், முக்துன்றது ஒரு மெத்தடு நம்ம பார்த்தோம்ல, ஒரு டிவிஷன். ஆதுனிக் கால் மேம்பி, அந்த ஆதுனிக் கால்லையும் சாகேத்ன்றது யாரு? மைதிலி சரண் குப்தனுடையது. காமாயினின்றது இந்த சைட்ல பிராக்கெட்ல கொடுத்துருக்குது அந்த மகாகாவியத்தை எழுதினவங்களுடைய பேர். ஸோ சாகேத் யார் எழுதினா அப்படின்னா மைதிலி சரண் குப்தர். காமாயினி வந்து ஜெய்சங்கர் பிரசாத். பிரிய பிரவாஸ், அயோத்தியா சிங் உபாத்யாய, ஹரி அவுத் ஆதி 3 பிரமுக மகாகாவிய ரச்சேகையே. அதாவது இந்த ஆதுனிக் கால்லையும் இந்த 3 மிகப்பெரிய காவியங்களை வந்து படைத்தார்களாம். प्रिय प्रवास में श्री कृष्णा के रूप सौंदर्य का वर्णन मिलता है. இதுல இந்த பிரிய பிரவாசன்றதுல புத்தகம், இதுவும் ஒரு நூல். இந்த பிரிய பிரவாசன்றதுலயுமே ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அழகை பத்தி, ரூப சௌந்தர்யம், அவருடைய அழகு வடிவம், அவருடைய அப்பியரன்ஸை பத்தியான வர்ணனை வந்து நமக்கு கிடைக்குது. कामायनी में, सो அந்த காமாயனில ஆதி மானவ் மனு கி ஜீவன் கா வர்ணன் கியா கயா ஹை. சோ அப்ப இருக்கிற அந்த மனிதன் இருக்காளே, அவன் ஆதி மானவான மனுன்றவனுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு தெரியுது. சாகேத் மேம், சாகேத் என்ற மகாகாவியத்துல மரியாதா புருஷோத்தம் ஸ்ரீ ராம் கி ஜீவன் கா வர்ணன் மில்தா ஹை. சாகேத்ன்றதும் ஒரு மகாகாவியம் இல்லையா, சோ அதுல யாரை பத்தி கொடுத்திருக்காங்க? மரியாதா புருஷோத்தம் ஸ்ரீராம். இது ஃபுல்லாவே ஒரு இது, அது அவருடைய அடைமொழி. ஸ்ரீராமருடைய மரியாதா புருஷோத்தம், ஸ்ரீராமருடைய வாழ்க்கை வரலாறு அது நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுதான் ஆதி காலத்தினுடைய கத்திய காலனுடைய விசேஷத்தாயி. ஓகேவா?